ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு முகமுகமாய் உங்களை காண செய்த என் தேவாதி தேவனை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வுகளை காண்கின்றீர்கள். உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். தேசமெங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியா உங்களுடைய மனதார இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். போகட்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கேட்க பண்ணும். சங்கீதக்காரன் விதமாய் சொல்கிறான். சங்கீத புத்தகம் 143 அதிகாரம் 8வது இறைவார்த்தை சொல்கிறது, அதிகாலையில் இந்த கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கேட்க பண்ணும் ஐயா, உம்முடைய கிருபை அதிகாலையில். இயேசுவோட வாழ்க்கை நீங்களும் நானும் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னார். அவர் இருட்டோடு எழுந்து பிதாவை சந்திக்கும்படியாய் அதிகாலையிலே அவர் கடந்து போனார். பகலெல்லாம் ஊழியம் செய்தார். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிற பைபிள் மறு ஞாயிற்றுக்கிழமை தான் எடுத்து ஆராதனை கொண்டு போகிறோமா? சபைக்கு கொண்டு போகிறோமா? திருச்சபைக்கு கடந்து போகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். அதிகாலையில் தேவனுடைய படைப்புகள் கூட அதனதன் பாசிகளே தேவனை துதிக்கின்றது. அதிகாலையில் பறவைகள் கூட அதனதன் பாசிகளிலே தேவனை உயர்த்துகிறது. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? கேட்டால் நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஜெபிக்கிறேன். எப்போ? காலையில் 8 மணிக்கு 10 மணிக்கு, சாயங்காலம் அதிகாலையில் சொல்லலாம். நீங்கள் சிலர் இப்படி சொல்லுவாங்க, காலையில் ஜெபம் பண்ணால் தான் கேட்கப்படுமா? வேதம் அப்படித்தான் சொல்கிறது. அதிகாலையில் விஞ்ஞானிகள் கூட அதிகாலையில் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதிகாலையிலே நீங்கள் நிற்கும்போது கற்ற காரியங்களை உங்களோடு கூட பேசுவா. ஹல்லேலூயா. நீங்கள் நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னவர் வழிகாட்டும் தெய்வமாய் அவர் வெளிப்படுவா. நீங்கள் இருள் இருப்பீர் என்று சொன்னார், கர்த்தரே வெளிச்சமாயிருப்பார். சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன், வழிகாட்டுகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய கண்ணீர் உள்ள ஜபத்திற்கு பதில் கொடுத்து அதை கேட்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நின்று பாருங்கள். கர்த்தர் வீதமாய் செய்வார். எங்களுடைய ஜபக்குழுவிலே மயிலின் என்ற ஒரு சகோதரி உண்டு. அவள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க கணவருக்காய். அவர் கொஞ்சம் குடிப்பழக்கத்தோடு இருந்தவர். கர்த்தர் மாற்றினார். அவர் தூத்துக்குடி பட்டணத்துக்கு வந்துட்டார் வெளிநாட்டிலிருந்து. அதுக்கப்புறம் போகலை. ரொம்ப கண்ணீரோடு கடந்து வந்தார்கள். இருவரும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எப்பொழுது? அதிகாலையில். ஒரு நாள் வந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், அதிகாலையில் 2 பேரும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே, எங்களை மகிழ்ச்சியாக்கும், நாங்கள் என்ன செய்கிறோன்னு எங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்க. கர்த்தர் ஒரு வழியை திறந்தா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இந்த சகோதரியும் சகோதரனும் வந்து சொன்னார்கள், நாங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் நாங்கள் வேலை பார்த்த இடத்திலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. இன்றைக்கு அவர் வேலை பார்த்த இடத்திலே 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கையின் பியாசங்களை கொடுத்து அவள் உயர்த்தி வைத்திருக்கிறார். 30 பேர் இவருக்கு கீழே பணிபுரியும் அளவுக்கு தேவன் ஒரு அதிகாரியாய் அந்த இடத்துல கொண்டு போயிருக்கிறார். இன்றைக்கும் அந்நிய தேசத்தில் தான் அவர் இருக்கிறார். அந்த சகோதரி இன்றைக்கும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரியாக இருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நண்பா, அன்பு சகோதரி, நீங்களும் நானும் அதிகாலையில் என்ன செய்கிறோம்? இன்னும் விடியட்டும் என்று சொல்லி தூங்குகின்றோமா? என்னை உண்டாக்கின ஆண்டவரை நான் தரிசிக்கும்படியாக எழும்பி நின்று ஆராதிக்கிறேனா? ஆதாமை ஆண்டவர் படைத்த போது, அவன் கண் விழித்த போது முதலாக சந்தித்த ஒரு நபர் படைத்தவரை தான், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானாகிய தேவனை சந்தித்தார். நீங்களும் நான் யார் சமூகத்தில் நிற்கிறோம்? காலையில் எழுந்து நில்லுங்கள். அதிகாலையில் எழுந்து நின்னுங்கள். அவள் கிருபை கேட்க பண்ணுவா, இரக்கம் பாராட்டுவா, அற்புதங்கள் செய்வா, உன் கண்ணில் துடைக்கப்படும். ஆம், எனக்கு அருமையான, உனக்கு வழிகாட்டும்படியாய் வழியில்லாத இடத்திலும் வழிகாட்டுகிறவர், குருடனை அவன் அறியாத வழியிலே நடத்துகிற தேவன் வழிகாட்டும்படியாய் வெளிப்படுவா. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இன்றைக்கும் கேட்க பண்ணும் என்று வார்த்தையின்படி தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தும் தேவனுக்கு முன்னதாய் அதிகாலை நின்று போல நாங்களும் நிற்க எங்களுக்கு கிருபைதார். இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்கள் வாழ்க்கையிலும் வழி காட்டும் தெய்வமாக வெளிப்படும். ஆசீர்வதியும்,
இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். ஆமென். God bless you.